எஸ்கேபி சீட்டாளர்களின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நாம் நம்முடைய சேனலிலே தொடர்ந்து வழங்கி வருகிற பக்தி பாடல் வரிசையிலே அபிராமி எந்தாயினுடைய 78வது பாடலை நாம் இன்று பார்க்க போகிறோம். நமக்கு சகல செல்வங்களும் அடைவதற்காக நாம் பாடி வழிபட வேண்டிய இந்த பாடலை இப்போது பார்த்து விடலாம். கடந்த பாடல் செப்புவரே என்று முடிந்ததால் அபிராமி பட்டர் இந்த பாடலை செப்பும் என்று எழுத தொடங்குகிறார். கண்ணில் எழுதிய வடிவம், அதாவது அபிராமி பட்டர் அன்னையை கண்ணால் கண்டு தன் உள்ளத்தில் எழுதிய வடிவத்தை சொல்லுகின்ற இந்த பாடல் மூலச்செய்யுள் இப்படி சொல்லுகிறது. செப்பும் கனகமும் கனக கலசமும் போலும் திருமுனை மேல் அப்பும் களப அபிராமவல்லி அணிதரள கொப்பும் வைரக்குளையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என்றன் துணை விழிக்கே என்பது அந்த பாடலாகும். வழக்கம்போல் நாம் எல்லோரும் பாடி பயன்பெறுவதற்காக நான் எளிய தமிழ்நடையிலே தந்திருப்பதை நாம் பாடி மகிழலாம். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுனை மேல் அப்பும் களப அபிராமவல்லி அணிதரள கொப்பும் வைரக்குளையும் வெளியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. இப்போது இந்த பாடலை நாம் சின்ன சின்ன சொற்றொடர்களாக பிரித்து கொண்டு அதனுடைய பொருளை எல்லாம் பார்த்து விடலாம். செப்பும் கனக கலசமும் போலும் என்றால் தந்தத்தில் கடைந்த செப்பும் பொன்னாலான கலசமும் போன்ற திருமுலையில் அப்பும் அழகிய தனங்களின் மேல் அப்பிய கலவை சந்தனத்தை உடைய அபிராமவல்லி அணிதரள கொப்பும், அபிராமவல்லி ஆபரணமாய் அணிந்த மேல்காதினுடைய முத்துக்கொப்பும் வைரக்குளையும் விழியின் கொழுங்கடையும் வைரக்குளையும் திருவிழியினுடைய கொழுத்த கடைக்கண் பார்வையும், கடைசியும் என்றால் கடைக்கண் பார்வை, துப்பும் நிலவும் பவளம் போன்ற இதழ்களையும் அவற்றிடையே மலர்ந்த நிலவு போன்ற புன்னகையையும் எழுதி வைத்தேன் துணை விழிக்கே. புன்னகையுமான அன்னை அபிராமியின் அழகிய வடிவத்தை என் 2 கண்களிலும் எழுதி வைத்தேன் என்று அபிராமி பட்டர் இதற்கு பொருள் சொல்கிறார். பழங்காலத்திலே பெண்கள் அசோகம் தளிர் முதலிய தளிர்களை தான் காதில் அணிந்தார்கள். நாளடைவில் பொன்னும் மணியும் கொண்டு செய்த காதணி வந்தபோது அதையும் குலை என்றே சொன்னார்கள். அதாவது தளிர்களை குலை என்பதால் இதையும் குலை என்றே சொன்னார்கள். அதனால் குலை என்பது காதணி என்ற பொருளிலே வழங்குகிறது. இதிலே மேல் காதிலே அணிவது கொப்பு என்றும் கீழ்காதிலே அணிவது வைர குலை என்றும் வழங்கப்படுகிறது. விழிக்கடை கொழுமை, கருணை நிரம்பி இருத்தல். ஓகே, கொழுங்கடையும் என்றால் கருணை நிரம்பிய கடைக்கண் பார்வையுடையவள் என்று பொருள். துப்பு என்பது பவளம், இங்கே இதழுக்கு ஊமையாயிற்று. அப்படியே நிலவு என்பது புன்சிரிவுக்கு ஊமையாயிற்று. இவை 2ம் ஊமையாக பெயர்கள். துணைவெளி என்பது 2 கண்கள். விழிக்கே என்பது வெளியில் உருவமையை கொண்டெல்லாம் சில இலக்கணங்கள். வாருங்கள் நாம் இதனுடைய பொழிப்புரையை பார்த்து விடலாம். தந்தத்தில் கடைந்த செப்பும் பொன்னாலான கலசமும் போன்ற அழகிய தனங்களின் மேல் அப்பிய கலவை சந்தனத்தை உடைய அபிராமவல்லி ஆபரணமாய் அணிந்த மேல்காதின் முத்துக்கொப்பும் கீழ்காதின் வைரக்குலையையும் அருள் பொழியும் திருவழியினுடைய கொளித்த காட்சியையும் பவளம் போன்ற இதழ்களையும் அவற்றிடையே மலர்ந்த நிலவு போன்ற புன்னகையையும் ஆகரின் அழகிய வடிவத்தை என் 2 கண்களிலும் எழுதி வைத்தேன் என்று அபிராமி பாட்டர் பாடுகிறார். ஸோ அம்பிகையினுடைய திருவடிவத்தை பார்க்கும்போது அவர் கண்ணிலே தன்னுடைய அந்த வடிவத்தை உள்வாங்கிக் கொண்டு உள்ளத்திலே எழுதி கொள்வதற்காக பார்க்கும்போது அம்பிகையின் அங்கங்களை காண்கிறார். அந்த பெருமாட்டி உலகத்துக்கெல்லாம் தாய், ஞானமே பாலாக நிறைந்த தனபாரங்களை உடையவர்கள். ஆகவே அம்பிகையின் திருநாமத்தை, தனபாரங்களை அம்பிகையின் திருநாமத்தை சொல்லும்போது நடைமுறையாக்கி சொல்கிறார். அம்பிகையினுடைய கண்ணை நினைக்கிறார், காண்கிறார். கண்ணின் கடையில் அருள் பொழியும் அந்த கடாட்ச தீட்சணத்தை பெற்றவர். இப்போது அதை நினைக்கிறார். அதன் பிறகு அம்பிகை தன் மேற்காதின் கொப்பையும் கீழ்காதில் தோடு குடையையும் அணிந்திருக்கிறாள். கொப்பு என்பது மேல்காதில் அணிவது முத்தாலானது, கீழுள்ள குடை என்பது
கண்ணின் கடையோடு ஒட்டி ஒளி வீசுகிறது, அது வைரத்தாலானது. காதலிகளை நினைத்தவுடன் அருகிலுள்ள கடைக்கண் தெரிகிறது, அது வளமான கடைக்கண். அருளால் பொலிவு பெற்றதாலின் அதை கொடுமையானது என்கிறார். அதன் பிறகு இதழ் கண்ணிலே படுகிறது, அது பவளத்தைப் போல செக்க செவேல் என்று ஒளிவிடுகிறது. இதழ்களினுடைய அம்பிகையின் புன்முறுவல் மலர்ந்திருக்கிறது, அதை பார்த்தவுடனே உள்ளம் குளிர்கிறது. அந்த முறுவல் நிலவைப் போல ஒளியும் தன்மையும் எழிலும் இணைந்து தோன்றுகிறது. கொப்பை முதலில் கண்டு அப்பால் கீழே பார்வையை தாழ்த்து குலையை தரிசித்து, அதையடுத்து கடைக்கண்ணை சேவித்து, பிறகு சற்று பார்வையை கீழே இறக்கி திருவாயின் உதடுகளை பார்த்து அவற்றினுடைய தோன்றும் நிலவை போன்ற முறுவலையும் வெளியிலே நிறுத்துகிறார் அபிராமி பட்டர் என்று கீவாஜகநாதன் இதற்கு ஒரு அழகான விளக்க உரையை தருகிறார். ஆகவே அம்பிகையின் திருவுருவத்தியான சிறப்பினால் அவருடைய திருவுறுப்புகள் கண்ணிலே வந்து நிற்கின்ற அனுபவம் மிகச்சிறந்தது. மிகச்சிறந்த பக்தர்களே இந்த அனுபவத்தை பெறுவார்கள். அபிராமி பட்டர் அத்தகைய அனுபவத்தை பெற்றவராவார். அந்த அனுபவத்தை நாம் எல்லோரும் பெற்று சகல செல்வங்களையும் அடைய வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய 78வது பாடலிலே தருகிறார். மீண்டும் இந்த பாடலை நாம் பாடி நிறைவு செய்யலாம். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராமவல்லி அணிதரடக்கொப்பும் வைரக்குடையும் வெளியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருப்பது என்ன உறவு என்ற தலைப்பிலே நாம் நம்முடைய கட்டுகளிலிருந்தால் விடுபடுவதற்கு துணை புரிகின்ற ஒரு பாடலை பார்க்க போகிறோம். அதுவரை பொறுத்திருங்கள். வணக்கம், நன்றிகள்.